வணக்கம் நண்பர்களே. பருவதமலை மலை பயணம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் போன ஒரு அருமையான ஒரு மலை பயணம்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாளாகவே இங்கே மலை பயணங்கள்லாம் போகாமல் இருந்தேன். இந்த மலை பயணத்தில் பார்த்திங்கன்னா மலை மேலேயே நிறையா மண்டபங்கள்லாம் இருந்துச்சு. கருங்கற்களாலேயே மண்டபங்களும் அப்புறம் படிக்கட்டுகளும் அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த மண்டபங்கள்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டினதுங்க. இங்கே மலை ஏறுறவங்க இலைப்பாறதுக்காக வச்சுருக்கக்கூடிய மண்டபம்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று சுத்தம் இல்லாமல் இருக்குது. அது கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் இந்த அளவுக்கு இடங்கள் அழகாக இருந்தாலும் இந்த இடங்களை பராமரிக்கிறதுன்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஏன்னா அங்கே யாரும் இதுக்காண்டி போய் தனியாக பராமரிக்க மாட்டாங்க. நாம் போகிறப்ப அங்கே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குப்பைகளை அங்கே தான் போடாமல் அதை கீழே கொண்டு வந்து கீழே குப்பைத்தொட்டில் போடுங்க. அந்த இடமும் சுத்தமாக இருக்கும். நீங்களும் கடவுளுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் தொண்டு செஞ்ச மாதிரியும் இருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு அருமையான கோவில் தரிசனமும் அருமையான சிவன் தரிசனமும் கிடைக்கும். ஆன்மீகம் என்றது நம்மளை வழிபடுத்தியும் நெறிப்படுத்தியும் செல்றதுக்காக தாங்க கொண்டு வந்தது. அதை நாம் இப்போ தவறாக புரிஞ்சுக்கிறோம், தவறாக ஏற்றுக்கிறோம். இந்த மூட நம்பிக்கைன்ற பேரில் சில இடங்களில் இந்த நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பாவத்தை கழிக்கிறேன்னு அவங்களோட ஆடைகள்லாம் அவிழ்த்து விட்டு வரீங்க. அப்புறம் இது போன்ற மலைகளில் சுனைகள்லாம் குப்பைகளை போட்டுட்டு விட்டு வரீங்க. தயவுசெய்து இது போல் தவறுகளை செய்யாதீங்க. நம்ம வெளியிடங்களுக்கு எங்கே போனாலும் அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். சரிங்க, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.